யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் பெலிஸ்தருடைய வழியாய் தம்முடைய ஜனங்களை போக விடாமல் கர்த்தர் என்ன செய்தார்? வேறு வழியாய் வழி நடத்தினார். இப்பொழுது நாம் தொடர்ந்து இந்த பெலிஸ்தர்களை பற்றியும் பெலிஸ்தர்களுடைய தெய்வங்களை பற்றியும் தான் நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த பெலிஸ்தியர்கள் இந்த கானானை சுற்றி 5 நாடுகளாக இருந்தாங்க. அதில் இந்த பகுதி காட்சாவும் அந்த பகுதி 4 ஏதோமியர் தேசம் வரைக்கும் அஸ்தரோத், அஸ்கலோன் அப்படிப்பட்டதான தேசங்கள் 5 ராஜாக்கள். பெலிஸ்தியர்கள் ஒரே ஒரு ராஜா இல்லை, 5 ராஜாக்கள். அவர்களுக்கு பிரதானமான தெய்வம் எது அப்படி சொன்னால், முதல் பிரதானமான கடவுள் தாகோன். இங்கே இருக்கிறதான இந்த கடவுள் தான் அந்த தாகோன். இந்த தாகோனுடைய மனைவி தான் இந்த அஸ்தரோத். இந்த 2 பேருக்கு சேர்ந்து பிறந்ததான கானானியர்களுடைய பிரதான கடவுள் பாகால். இவன் அப்பாவும் அவன் அம்மாவும் பாகால் மகனாய் பிறந்தாங்க. இது இல்லாமல் நிறைய கடவுள்கள் சுற்றி இருந்ததான ஜனங்கள்கிட்ட இருக்கு. அப்போ இந்த கடவுளுடைய கிரிகைகள் என்ன, அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படி சொல்லி தான் நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த தாகோனை குறித்து படித்தோம். நான் சமீபமாக சில விஷயங்களை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த தாகோன் முன்பகுதி மனுஷனாகவும் பின்பகுதி மீனாகவும் இருந்துச்சு. அவன் தலையிலிருந்து பின்பகுதி ஃபுல்லாக மீனாகவும் முன்பகுதி மனுஷனாகவும் இருந்தான். கால் கிடையாது, மடக்கி வச்ச மாதிரி இருக்கும். மீனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவன் எதுக்கு கடவுள் அப்படி படித்தோம்னா, விளைச்சல் உண்டாக்கக்கூடியதான அந்த விளைச்சலுக்கு கடவுளாம். விவசாயம், அந்த தோட்டத்துக்கு இவன் கடவுள் அப்படி சொல்லி இவன் எப்படி வரான் பார்த்தீங்களா? ஏன் இவனுக்கு தோட்டத்தின் கடவுள் அப்படின்னு பேர் வந்துச்சு? பிரியமானவர்களே, மனுஷனை தேவன் உண்டாக்கி அவனை வைக்கிறதுக்கு முன்னாலேயே, அவனை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே அவன் வைக்க வேண்டிய இடத்த ஆண்டவர் உண்டாக்கினார். அதுதான் ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு தலைவர் யாரு? தேவன் தான். ஆனால் கீழே விழுத்தள்ளப்பட்டவன் எங்கே வந்தான்? அந்த தோட்டத்துக்கு தான் வந்தான். இப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி கொண்டு போய் அந்த தோட்டத்தில் வச்சார். அந்த தோட்டத்தில் வச்சார். அப்படி வைக்கும் போது தேவனுடைய தோட்டத்தில் இருந்து தேவன் உண்டாக்கினதான மனுஷனை தேவனுடைய தோட்டத்திலே வச்சு கெடுத்து போட்டான். தேவனுடைய இடத்துக்குள்ளேயே போய் தேவன் உண்டாக்கி வச்சதான மனுஷனை என்ன செய்தான்? கெடுத்து போட்டான். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்களை வெளியேந்து ஒரு அந்நியர் கெடுத்து போட்டால் எப்படி இருக்கும்? நம்மளால் தாங்க முடியுமா? எவ்வளவு வேதனை வந்திருக்கும் நம்மளுக்கு. அந்த ஃபீலிங் தான் கர்த்தருக்கு வந்திருக்கும். அதனால தான் முதல் நீ யாரை ஏமாத்தன? ஏன்னா ஆதாம் வஞ்சிக்கப்படலை. அவர் ஆதாமுடைய வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்கும்னு சொல்லவே இல்லை. பாருங்க, அதான் பவுல் சொல்றான் தீமோத்தேயுல, முதலாவது ஆதாம் வஞ்சிக்கப்படலை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டாள். ஏவாள் தான் முதல் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாம் பிற்பாடு அவள் மூலியமாக தான் வஞ்சிக்கப்பட்டாள். அதனால தான் ஆண்டவர் ஆதியாகமத்தில் 3:15 சொல்றார், ஸ்திரியின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படி சொல்லி சில காரியங்களை சொல்றார் ஆண்டவர். அப்போ ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் அப்படி சொன்னா, ஸ்திரீவுடைய சந்ததிக்கும்
உன்னுடைய சந்ததிக்கும். எது வரைக்கும் இந்த ஸ்திரியோட அந்த வல்லமை போராடிச்சு தெரியுமா? எது வரைக்கும்? வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் அந்த கர்ப்பவதியா இருந்து வருத்தப்பட்டு அலர்னா பார்த்தீங்களா? ஏதேன் தோட்டத்துல தொடங்குனது வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் அவன் ஸ்திரியோடு போராடிட்டே தான் இருந்தான். வெளிப்படுத்தல் 12:2. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். கீழே அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பாத்தீங்களா? ஸ்திரீயின் இடத்துல தான் அது நிக்குது. பிரியமானவர்களே, இந்த வால்ல நட்சத்திரத்துல 1/3 பங்கு இழுத்து தள்ளுறது அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? இன்னும் மணவாட்டி உருவாக்கப்படலை. அவள் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் அணிஞ்சிருந்தா. அப்படின்னா அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் கீழ் இருந்தா. அவள் சூரியனை அணிந்திருந்தா, நீதியை அணிந்திருந்தா. அவள் சந்திரன் மேல் நின்றா. கிருபை அவளை தாங்கி நின்றது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை அப்படி சொல்ற மாதிரி கிருபை அவளை தாங்கி இருந்துச்சு. அவள் பிள்ளை பெறும்படியா வருத்தப்பட்டு அலறினாள். ஜெயம் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிற சபை அது. ஜெயம் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறதான சபை அது. அவள் ஜெயம் எடுக்க விடாதபடிக்கு அந்த ஜெயத்தை விழுங்கும்படியாதான் பேய் அந்த எங்க நின்னுச்சு, அந்த ஸ்திரீக்கு நேரா நின்றுட்டு இருந்துக்கு. அப்போ இன்னும் சபை, அப்ப இந்த சபை இன்னும் வரல, இன்னும் மணவாட்டி உருவாக்கப்படலை, ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையும் இன்னும் உருவாக்கப்படலை. அப்ப இந்த நட்சத்திரங்கள் யாரு? அந்த நட்சத்திரங்களை 3ல் 1 அது வாழ்நாள தள்ளி போட்டுச்சு. அது யார்? அதான் இஸ்ரவேல்ல பிரபலமா இருந்தவங்க. இஸ்ரவேல்ல பிரபலமா இருந்த நிறைய பேர் அது என்ன செய்தது? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளேயே அவங்கள ஏமாத்தி தன் வசப்படுத்தி அவங்கள வாளால கீழே தள்ளிடுச்சு. ஆனா ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளைய அது கையில சிக்கல. அவள் பிள்ளை பெற்றெடுத்தா. பிள்ளையோ தேவனுடைய சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. ஆனாலும் இந்த ஸ்திரியை விட்டுட்டு அந்த வித்தை காலி பண்றதுக்கு அது போகுது. அதோடைய வித்தை காலி பண்றதுக்காக அது என்ன செய்யுது? நேரா சிங்காசனம் வரைக்கும் போகுது. அதனால்தான் 7வது வசனத்துல வானத்துல ஒரு சண்டை நடக்குது. யார் யாருக்கு? மீகாவேலுக்கும் இந்த சாத்தானுக்கும். மீகாவேலை சேர்ந்த தூதர்களுக்கும் இந்த சாத்தானை சேர்ந்த தூதர்களுக்கும் சண்டை உண்டாச்சு. அப்ப இது ஏன் வானத்துக்கு வெளியே போய் வானத்துல சண்டை உண்டாச்சு? இந்த குழந்தையை விழுங்கும்படி அது பின்தொடர்ந்து போச்சு. அதனால மீகாவேல் அங்க சண்டை போட ஆரம்பிச்சான். 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இந்த இடத்துல ஒரு பெரிய தோல்வி. அவனை வெட்டி என்ன செய்யறாங்க? கீழே தள்ளி வானத்துல அவனுக்கு இடம் இல்லாதபடி ஆக்கிட்டாங்க. எங்க ஆரம்பிச்சதான இது எந்த இடத்துல வரைக்கும் வருது பார்த்தீங்களா? எந்த இடம் வரைக்கும் வருது? ஜெயம் கொண்டதான ஆண் பிள்ளை இந்த பூமியிலேருந்து எடுத்து கொள்ளப்படுற வரைக்கும் போராடிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த வலுசர்ப்பம் யாருடைய காலையெல்லாம் நெசக்குச்சு? யாரை மூலியமெல்லாம் கர்த்தர் இதோடைய தலையை நெசக்கினார்? அதை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது ஆண்டவர், இப்ப படிங்க ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதுதான் அந்த பிசாசுக்கு தேவன் கொடுத்ததான காரியம். பேய் எப்பவும் தேவனுடைய சந்ததி. அந்த ஸ்திரியின் வித்து அப்படி சொன்னா தேவனுடைய சந்ததி. அந்த தேவனுடைய சந்ததியை தொட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க மூலியமா இதோடைய தலை நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். முதலாவது நான் கொஞ்சம் உங்களுக்கு 1 சாமுவேலும் நியாயாதிபதியிலும் சில காரியங்களை எடுக்கிறேன்.
அது எப்படியெல்லாம் காலை நெசக்குச்சு, அவங்க எப்படியெல்லாம் தலையை நெசக்குனாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம் இது, நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதலாவது இஸ்ரவேலை அது காலை நெசக்க வந்துச்சு. எப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கானானுக்குள்ள இருக்காங்க. இந்த கானானுக்குள்ள இருக்கும்போது இந்த பெலிஸ்தருடைய பிரதான கடவுள் தான் இந்த தாகோன். இந்த தாகோனுக்குள்ள இந்த ஆவி போந்து இவங்களை என்ன செய்தது? தோட்டக்காரனா மாறுச்சு. எப்படி தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த இடத்துல விழுக வந்துச்சோ, இது அதுடைய வித்தின் மனுஷர்களுக்கு தோட்டக்காரனா மாறுச்சு. தோட்டக்காரனா மாறி அவங்க மூலியமா தேவனுடைய வித்தை காலி பண்ண வந்துச்சு. பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைஞ்சாங்க. இஸ்ரவேல் காலை அதை நெசக்குச்சு. எப்படி அப்படி சொன்னா, உடன்படிக்கை பெட்டிய எப்பவும் கோகாத்தியர்களும் லேவியர்களும் தான் சுமந்துட்டு போவாங்க. ஆனா இப்ப யார் சுமக்கிறது? பெலிஸ்தீர்கள் சுமந்துட்டு போறாங்க. கோகாத்தியருடைய தோல்ல இருந்து அவங்களுடைய காலுக்கு மேலதான் இருக்கணும். ஆனா இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால் அங்க இல்லை. இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கால் இல்லை, பெலிஸ்தர்களுடைய கால் உடன்படிக்கை பெட்டி சுமக்குது. அப்ப இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலை நெசக்கிடுச்சு. அவர்கள் எல்லாம் விழுந்து போனாங்க. இப்ப ஆண்டவர் பார்த்தார், அவங்களுக்குள்ளேருந்து யாரையும் எழுப்பி சண்டை போட முடியாது. அவங்களுக்குள்ளேயும் யாரையும் எழுப்பி சண்டை போட முடியாது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள இது பண்ண வேலைக்கு ஒரு தண்டனை அது கொடுக்கணும். அதுக்காக தேவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். வெயிட் பண்ணிட்டே இருந்து இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு தரணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அதுக்கு தரணும்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணி என்ன செய்தார்? தேவன் இருக்கிற இடத்துல வந்து தானே அது தேவன் உண்டாக்கின மனுஷனை காலி பண்ணிச்சு. அதனால அது இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். அது இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். என்னை யார் கொண்டு போவா? ஏன் ஆள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஆளே கொண்டு போவாங்க. யோசித்து பாருங்க. அதுக்கு இப்போ தெய்வத்துக்கும் அந்த தாகோனுக்கும் ஒரு யுத்தம் நடக்க போகுது. இவங்க அது உள்ள கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு தாகோனுடைய கோவிலுக்குள் முன்னால இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சாங்க. உடன்படிக்கை பெட்டி சின்னது. ஆனா அந்த தாகோனுடைய சிலை எவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. அதுக்கு முன்னால வச்சுட்டு இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் அவங்ககிட்ட? இது நைட்ல நடக்க போற சண்டை. என்ன அதுக்கு முன்னால கொண்டு போய் வைங்க, கதவை பூட்டுங்க. நானும் தோத்துட்டு வெளியே ஓடக்கூடாது, தாகோனும் தோத்துட்டு வெளியே ஓடக்கூடாது. காலையில வந்து பார்க்கும்போது எதுக்கு முன்னால விழுந்து கிடக்குது அதான் தோல்வி அடைஞ்சது. இதான் அந்த ஃபைட்டுடைய ஒரு பிரமாணம். இவங்க என்ன பண்ணாங்க? தாகோனுடைய கோவிலுக்குள்ள கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு வெளியே பூட்டிட்டாங்க. கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. அதிகாலையில வந்து பார்க்குறாங்க, சண்டை எது வரைக்கும் வந்திருக்குது, சண்டை எங்க முடிஞ்சிருக்குது, எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்காக அதிகாலையில வந்தாங்களாம். படிமா 5வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 3வது வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. நல்லா கவனிங்க. தாகோன் எதுவோ விழுந்து கடந்தது அப்படின்னு சொல்லாம கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடக்குது. அதுதான் அதுல அங்க இருக்கிறதான ஒரு ஸ்பெஷல். அது எங்கேயோ விழுந்து கடந்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அது எப்படியோ விழுந்திருக்கும். ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தலைக்குப்புற விழுந்து கிடக்குது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தலைக்குப்புற விழுந்து கிடக்குது. அப்ப அது தோல்வி அடைஞ்சிருக்கு அந்த நைட்ல. இப்போ மறுபடியும் தூக்கி அதோடைய ஸ்தானத்துல வச்சாங்க. 2வது ரவுண்டு சண்டை. முதல் ரவுண்டு தோத்து போயாச்சு. 2வது ரவுண்டு சண்டை மறுபடியும் தூக்கி அதோடைய ஸ்தானத்துல வச்சு மறுபடியும் பூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அதிகாலமே வராங்க, சண்டை என்னமா முடிஞ்சிருக்குன்னு பாக்குறதுக்கு. படிமா மறுபடியும். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும்
வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையை முதல் தேவன் நிறைவேற்றினார். அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவங்க குதிங்கால பிடிப்ப. இப்போ இந்த மனுஷர்கள் இந்த ஆவி பெலிஸ்தருக்குள்ள பூந்த போது இஸ்ரவேலுடைய குதிங்கால் இல்லாம போச்சு. அவங்க சுமக்க வேண்டியதை இவங்க சுமந்தாங்க. இவங்க கால் தான் இப்ப இருக்கு. அப்போ இஸ்ரவேல் காலை அதை நெசக்கிச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார்? அதோடைய இடத்துக்குள்ளேயே போய் அதையே அடிச்சு தலையை உடைச்சார். முதல் நிறைவேறப்படுது ஒரு காரியம். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய சிலைக்கு முன்பாக ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பெட்டி தான் வருது. அது முகங்குப்புற விழுந்தது இல்லாம அது தலை உடஞ்சி போச்சு. இனி அதோடைய ஸ்தானத்துக்கு அந்த தலை போகாது. உடஞ்சி போனதான அந்த தலை அதோடைய ஸ்தானத்துக்கு போகாது. அங்க தலை நசுக்கப்பட்டது. இது ஒண்ணு. ரெண்டாவது, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்துக்கு வரும்போது அபிமெலேக்கு சண்டை போட்டுட்டே இருக்கிறான். 9வது அதிகாரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறான். யாருக்கு விரோதமா? இஸ்ரவேலுக்கு விரோதமா அவன் யுத்தம் பண்ணான். அவங்களுடைய காலை அவன் நெசக்கனான். அவனுக்குள்ளதான் பூந்துச்சு இந்த ஆவி. 9வது அதிகாரத்துல ஒரு ஆவி போகுது, பொல்லாப்பை உண்டு பண்ணும் ஒரு ஆவி அந்த மனுஷர்களுக்குள்ளே புகுந்தது அப்படி சொல்லியிருக்கும். 9:23 படிங்க. அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். இந்த இடத்துல ஒரு ஆவி உள்ள போச்சு. அப்போ இந்த ஆவி உள்ள போகும்போது இவனுக்குள்ள ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? எருபகாலுடைய பிள்ளைகள் 70 பேரை ஒரே கல்லு மேல வச்சு கொலை பண்ணிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிங்காசனத்துல உட்கார விடாம, நியாயம் செய்ய விடாம அவங்கள அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டான். 5வது வசனம் 9:5. அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். 70 பேர் கிதியோனுடைய பிள்ளைங்க. 70 பேரும் கிதியோனுடைய பிள்ளைங்க. இந்த அபிமெலேக்கும் கிதியோனுடைய மறுமனையாட்டி பிள்ளை. அபிமெலேக்கு கிதியோனுக்கு தான் மகன்தான், ஆனா மறுமனையாட்டியுடைய மகன். அதனால இவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இவன் என்ன செய்தான்? இந்த 70 பேர் இருக்கிறதுனால பயந்து போய் இருந்தான். ஆனா ஆவி உள்ள போகும்போது என்ன சம்பவிச்சது? எல்லாரையும் கையில வச்சுக்கிட்டு எருசலேமை நியாயம் விசாரிக்க ஒருத்தனும் இருக்கக்கூடாது சொல்லி கிதியோனுடைய 70 பிள்ளைங்களை காலி பண்ணா. அதுல ஒருத்தன் தப்பிச்சு ஓடிட்டான். இப்போ இவன் என்ன செய்தான்? இஸ்ரவேலுடைய காலை நெசக்கனான், குதிங்காலை நெசக்கனான், அவங்கள நிற்க முடியாம ஆக்கணும். பேய் எப்பவும் நம்ம கிட்ட கிரியை செய்யும் போது என்ன செய்யணும்? முதலாவது ஆவிக்குரிய ஜீவியத்துல தடுமாற்றத்தை உண்டு பண்ணும். ரெண்டாவது, நம்மளை ஆளுகை செய்ய விடாது, நம்மளை ஒரு ஸ்தானத்துல இராதபடி அழிச்சு போட்டுரும். இதான் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அதுதான் பண்ணுது. அந்த விஷயத்தை தான் அது பண்ணிட்டு வருது. நம்மளுக்கும் தெரியாம அடிபட்டு போறோம். சில நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளே தன்னை ஒப்பு கொடுத்துட்றாங்க அதுக்கு. இங்க இவன் இஸ்ரவேலுக்குள்ளதான் இருக்கணும். 12 கோத்திரத்துல இவனும் ஒருத்தன். ஆனா மர்மனியாட்டி பிள்ளை. இவனுடைய ஜீவியம் சரியில்லாதனால அபிமெலேக் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என் தகப்பன் ராஜா அப்படின்னு பேர் வச்சான். அப்ப நான் தான் ராஜாவா இருக்கணுமே தவிர இவனுங்க எதுக்கு இருக்கணும்? அந்த ஒரே காரணத்துக்கு தான் என்ன செய்யறாங்க? இவன் 70 பேரை காலி பண்றான். இப்ப கர்த்தர் என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் இவன் குதிங்காலை பிடிச்சிட்டான், நசுக்கிட்டான். 53வது வசனத்தை வாசிக்கும் போது பெரிய சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது இவர் என்ன செய்யறாரு? கோட்டை வாசல் வரைக்கும் போறாரு. கோட்டை வாசல் வரைக்கும் போகும்போது ஒரு ஸ்திரீ, நல்லா கவனிங்க, ஒரு ஸ்திரீ எந்திர கல்லை தூக்கி அவன் மண்டை மேல போட்டான்.
அவன் மண்டை உடைஞ்சு செத்து போனான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திரக்கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. பாத்தீங்களா? ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும். நீ அவன் குதிங்காலை பிடிப்ப, குதிங்காலை நசுக்குவ, ஆனா ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும். ஒரு சாதாரணமான ஒரு பெண் அவமானம், அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. ஒரு பெரிய யந்திர கள்ளத்திக்கு தலையில போட்டு உடைச்சிட்டான். ஆனா அவன் என்ன சொல்றான்? கீழ் உள்ள வசனம் வாசிங்க. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான். பாத்தீங்களா? ஒரு ஸ்திரீ என்ன கொன்னுட்டா, ஒரு ஸ்திரீ என்ன மண்டையை உடைச்சிட்டான்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க. தயவு செய்து நீ என்ன கொண்டுட்டு உயிர் போறதுக்குள்ள நீ என்ன குத்திடு, உயிர் போறதுக்குள்ள நீ என்ன குத்திடு. அவள் அந்த எந்திர கல்ல போட்டதே இவர் சாவுறதுக்கு தான். மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்திட்டு கிடக்குது. ஆனா அவ தான் கொன்னுட்டான்னு பேர் வரக்கூடாது. பேய் பாருங்க, அடிபட்டா கூட, கீழே விழுந்தா கூட மண்ணு ஒட்டலை அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அடி மண்டை உடஞ்சி போச்சு. ஆனா அவன் சொல்றான், என்னை யாரோ ஒரு ஸ்திரீ கொன்னால்னு சொல்றதுக்கு பதிலா நீ என்னை குத்தி கொலை பண்ணு, நான் உன் கையில செத்தேன் வரட்டும் அப்படின்னு. ஆனாலும் கூட இந்த விஷயத்தை தாவீது வேற சொல்லி காட்டுறான். அபிமெலேக்கை அந்த கோட்டை செவரு வரைக்கும் போகும்போது ஒரு ஸ்திரீ கொன்னாலே அந்த மாதிரி ஏன் கிட்ட வரைக்கும் நீங்க போய் சண்டை போடுறீங்க அப்படி சொல்லுவோம். கிட்ட வரைக்கும் நீங்க ஏன் போய் சண்டை போடுறீங்க? அது இஸ்ரவேலுக்குள்ள பேசிக்கிட்டே வந்தது தாவீது காலம் வரைக்கும். இன்னும் தாவீது பிறக்கல, தாவீது இன்னும் பிறக்கல. ஈசாய் பிறந்தானோ என்னன்னு தெரியாது. சாமுவேலுடைய இதுக்குள்ள வரும்போது தான் தாவீதுடைய வம்சம் வருது. இன்னும் ரூத்துடைய வம்சம் இன்னும் வரல, ரூத்துடைய இன்னும் அவங்களுடைய சப்ஜெக்ட் இன்னும் வரல. இது பேசிக்கிட்டே வராங்க. இது ஒண்ணு, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்கும், அவளுடைய வித்து உன் தலையை நெசக்கும். ஆண்டவர் இரண்டாவதாம் ஒருத்தனுடைய தலையை நெசக்கினார் இந்த ஆவி. எப்பொழுதெல்லாம் இது இஸ்ரவேலுக்குள்ள வந்து அது குதிங்கால நெசக்குதோ அப்பொழுதெல்லாம் இது மண்டையை உடைக்கிறத நான் பார்த்தேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இரண்டாவது, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்குள்ள வரும்போது தெபோராள், பாராக்கு இவங்க சண்டைக்கு போறாங்க. சாதாரணமான ஆள்கிட்டல, சிசேரா அவங்கள்ட்ட. இந்த சிசேரா பயங்கரமான ஒரு அரக்கன். இவன் ஒரு ராட்சித பிறவி. இவன் இஸ்ரவேலுடைய குதிங்காலை நசுக்கணும். இவனுக்காக இஸ்ரவேல் பயந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமா கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த நாட்கள்ல ஆண்டவர் தெபோரா மூலியமா எழும்பினார். பாராக்கை கூப்பிட்டார், நீ யுத்தம் பண்ணு. அவன் ஒரு பராக்கிரமசாலி தான், ஆனா அவன் பயப்படுறான். நீ என் கூட வந்தா நான் வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டான். நான் வருவேன், ஆனா சிசேரா உன் கையில ஒப்பு கொடுக்காமல் ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுப்பான், அவள் தான் அவனை கொன்று போடுவான் அப்படி சொல்ற. இப்ப இவங்க போய் யுத்தம் பண்றாங்க. பயங்கரமான யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல சிசேரா தப்பிச்சு ஓடுறான். சிசேரா தப்பிச்சு ஓடுறான். அப்படி ஓடும் போது யாகேல் அப்படி சொல்லி ஒரு மனுஷி ஒருத்தி இருக்கா. யாகேல் அப்படி சொன்னா வரையாடு அப்படின்னு அர்த்தம். அவள் இருக்கிறா. அவள் கூடாரம் வரைக்கும் இவன் போனான். அந்த கூடாரத்துல போகும்போது அவள் உள்ளேருந்து வெளியே வந்தான். வெளியே வந்த உடனேயும், நான் இங்க இருக்கிறேன், என் பின்னால யாராவது தேடி வந்தா நான் வரல அப்படின்னு நீ சொல்லு அப்படி சொன்ன உடனேயும், என் வீட்டில் நான் ஒளிஞ்சிக்கிறேன். அவள் சொல்றான், வாரும் ஆண்டவனே வா. உள்ள கூப்பிட்டு படுக்க வைக்கிறான். படுக்க வைக்கும் போது அவன் சொல்றான், கொஞ்சம் தண்ணி கொடு அப்படி சொல்றான். அவள் பால் கொடுத்தா அவனுக்கு. அவன் அதை குடிச்சான். குடிச்சிட்டு தூங்கினான். அவன் ஆயாசமாய் தூங்கினான் அப்படி சொல்லியிருக்குது. 5வது அதிகாரத்துக்கு வரும்போது 26, 27வது வசனத்துல அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவள் கையில கூடாரம் ஆணி எடுத்தா. பிரியமானவர்களே, ஆணியில நிறைய இருக்கு. கூடாரம் ஆணி அப்படி சொன்னா ஒரு முழம் சைஸில் இருக்கும். ஏன்னா அவங்க டென்ட் போடும் போது அந்த கயிறை இழுத்து அவங்க தரையில் அடிப்பாங்க அந்த ஆணியை, அது பிடுங்கிட்டு வராத அளவுக்கு.
இப்போ நம்ம சார்மினார் போடுறோம், சில இடங்கள்ல பெருசா போடும்போது ஒரு இடத்துல பிடிச்சி கட்டுவாங்க, ஒரு சில இடங்கள்ல ஒரு பெரிய ஆணி வச்சு அடிச்சு அந்த கயிறை கட்டி விடுவாங்க. ஏன்னா அது பிடுங்கி வந்துடக்கூடாது. அதுதான் கூடார ஆணி அப்படி சொல்லுவாங்க. அந்த கூடார ஆணி எடுத்து தொழிலாளர்களுடைய சுத்தி அப்படி சொல்லியிருக்குது. சுத்தியில தொழிலாளர்களுடைய சுத்தி அப்படின்னா சம்முட்டி வேற, சாதாரணமான சுத்தி வேற. தொழிலாளர்களுடைய சுத்தி இந்த சுத்திக்கும் சம்முட்டிக்கும் மத்திய பகுதியில் இருக்கும், அது வித்தியாசமான வெயிட்ல இருக்கும். அதான் தொழிலாளர்கள். அந்த நெருப்புல வச்சுட்டு ஒரு கையில வச்சு ஒரு கையில ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. அந்த சுத்தி கொஞ்சமாவது வெயிட்டா இருக்கணும். சாதாரணமான சுத்தியில வச்சு அடிக்கிறத விட தொழிலாளர்கள் சுத்தி, அந்த சுத்தியில அடிக்கும் போது அவங்க இஷ்டத்துக்கு அது வரும், ஒரு பட்டயம் செய்யறதுக்கோ ஈட்டி செய்யறதுக்கோ. அதனால தான் அது தொழிலாளர்களுடைய சுத்தி அப்படி சொல்லியிருக்கு. படிமா அந்த வசனத்தை. 5:26. தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து. பாத்தீங்களா, தன் வலது கையிலால் தொழிலாளருடைய சுத்தி. அவன் எப்படி படுத்திருந்தான், அவன் நெத்தியில வச்சு அடிச்சாலாம். நெத்தியில வச்சு அடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அடிக்க முடியாது, இந்த இடத்துலலாம் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப எந்த இடத்துல வச்சு அடிச்சா, அவன் இப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல வச்சு அடிச்சான். இந்த இடத்துல வச்சு அடிக்கும் போது ஈஸியா உள்ள பாஞ்சிடும். அவன் என்ன செய்தாலாம், இந்த இடத்துல சுத்தி வச்சு ஓங்கி ஒரே அடி அடிச்சாலாம். அந்த சுத்தியில அவனுடைய மண்டைக்குள்ள நெத்திக்குள்ள போய் தரையில ஊடுருவி போயிடுச்சான். தரையில அவளுடைய காலின் கீழ் சுருண்டு விழுந்தான் அவன். 27. செசராவை அடித்தால் அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டால் அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். பாத்தீங்களா, அவள் கால் அருகே. இவன் இஸ்ரவேலை காலை குதிங்காலை நசுக்க போனான், குதிங்காலை நசுக்க போனான். ஆனா இவன் தலையை அற்பமான ஒரு பெண்ணை வச்சு ஆண்டவர் உடைச்சு போட்டார். ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா. ஆண்டவருடைய வார்த்தை இந்த சர்பத்தை அடிச்சுக்கிட்டே வராரு. அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட மோதிக்கிட்டே தான் இருந்துச்சு. அடி வாங்கி என்ன செய்தது, மோதிக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த இடத்துல அவள் காலின் கீழ் அவன் சுருண்டு விழுந்து செத்து கடந்தான். ரெண்டாவது நசுக்கப்பட்டது. மூணாவதா இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் கையில மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுல வந்தவன் தான் கோலியாத். பிரியமானவர்களே, இந்த கோலியாத் 17வது அதிகாரத்துல வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க. அவனுடைய வார்த்தை கண்டே பயந்தாங்க. எல்லாருடைய காலையும் ஆட பண்ணிட்டாங்க. 11வது வசனம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் அப்படி சொன்ன என்ன, நடுங்கி போயிட்டாங்க. ராஜாவில் இருந்து சாதாரணமான அடிமட்டத்தில் இருக்கிற மனுஷர்கள் வரைக்கும் ஆடி போயிட்டாங்க. அப்போ இந்த பெலிஸ்தருக்குள்ள இந்த ஆவி புகுந்த போது என்ன சம்பவிச்சது, இஸ்ரவேலுடைய குதிங்காலை அசைய பண்ணிட்டு ஸ்டெடி இல்லாம ஆக்கி விட்டுச்சு, குதிங்காலை நசுக்கிடுச்சு. இப்போ இந்த கோலியாத்தை அழிக்கிறதுக்கு, மண்டையை உடைக்கிறதுக்கு, நிர்மூலமாக்குறதுக்கு ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணாரு, இதுவரைக்கும் யுத்தத்துக்கே போகாதவனை, இதுவரைக்கும் யுத்தத்துக்கே போகாத ஒருத்தனை, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒருத்தனை தேவன் எப்படி அடிக்கிறாரு பாருங்க பிசாச. அவன் ஒரு பலவான், அவன் பலவான். ஆனா ஒரு பலவீனமான ஒருத்தனை கூப்பிட்டு, இதுவரைக்கும் சண்டையே செய்யாத ஒரு ஆளை கூப்பிட்டு, அற்பமாய் கத்தி இல்ல, ஈட்டி இல்ல, ஒன்றை இல்ல, ஒரு சாதாரணமான கல்லை கொண்டு வந்து அடிச்சு போட்டான். அது எவ்வளவு கேவலம். எந்த அளவுக்கு அவனை ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு கேவலப்படுத்தினார். இப்ப 32வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்றான், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்காது இருப்பதாக, இவனோட நான் போய் யுத்தம் பண்ணுவேன் அப்படி சொல்றான். 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாத்தீங்களா, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம். அப்போ எல்லாருடைய இருதயமும் கலங்கி போய் குதிங்கால கடிச்சிட்டாங்க, குதிங்கால நசுக்கி விட்டுட்டான். அவங்களால நிக்க முடியல, அலறி சாகுறாங்க.
இரவும் பகலும் 40 நாள் வந்து இவங்களோட போராடிட்டு கிடக்கலாம். இரவும் பகலும் 40 நாள் வந்து போராடிட்டு கிடக்கலாம். என்ன பண்றது? இப்ப கர்த்தர் ஒருத்தனை தேர்ந்தெடுத்தார். இவனை கொண்டு அவன் தலையை நசுக்கிறான். அவன் போனான், 5 குழாங்களை எடுத்துட்டு வந்தான். இவன் அவனை பார்த்து அற்பமா எண்ணினான். தடியோடு வந்திருக்கிறாய், நான் என்ன நாயின்னு நினைச்சியா? ஏன்னா இவனுக்கு பரிசைகளை சுமக்கிறதான ஆட்கள் இவன் கூட இருக்கிறாங்க. இவனுடைய ஈட்டி வித்தியாசமானது, இவனுடைய ட்ரெஸ் வித்தியாசமானது, எல்லாம் வித்தியாசமானது. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? கொஞ்ச நேரத்துக்குள்ளோ அந்த கல் இவன் நெத்தியில புதைஞ்சி போற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டார். முதலாவது அவன் மண்டை உடைஞ்சது. அவன் முகம் குப்புறதான் விழுந்தான், மெல்லாக்க கூட விழல. தாவீதுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து போனான். தாவீது என்ன செய்தான்? ஓடி போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டினான். எப்படி இருக்கு பாருங்க. இவங்கிட்ட கத்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை. கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டிட்டான். வெட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்துட்டான். அதை வெட்டி என்ன செய்தான்? எருசலேமுக்கு கொண்டு வந்துட்டான். கோலியாத்துக்கு தாவீதுக்கு அப்புறமா அவன் தலையை நசுக்குனது யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால்தான் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாங்க இயேசுவை. கொல்கோதாவில் போய் ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சாங்களே, எதுக்கு கொல்கோதாவில் போய் அவரை சிலுவையில் அறையணும்? கொல்கோதா கபால ஸ்தலம், அது பேர் மண்டை ஓடு ஸ்தலம் அப்படின்னு. எப்போ அதுக்கு மண்டை ஓடு பேர் வந்துச்சு? கொல்கோதா அப்படின்ற பேர் கூடிய அர்த்தம் என்ன? ஏன் அந்த இடத்துக்கு கொல்கோதான்னு வந்துச்சு? தாவீது அந்த பெலிஸ்தனுடைய தலையை ஊருக்குள்ள கொண்டு போனான். எருசலேமுக்குள்ள கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த தலையை அப்படி வச்சான். அந்த ஊர்ல இருக்கிறதான ஸ்திரீகள் என்ன தெரியுமா செய்தாங்க? கல்லுகளும் மண்கட்டிகளையும் கொண்டு வந்து அவன் தலையில போட்டாங்க. எங்களையா நீ நெசக்க வந்த? எங்களையா நீ நிந்தித்த? இஸ்ரவேலை நிந்தித்த அப்படி சொல்லி அவன் மேல மண்ணை கொட்டி ஒரு பெரிய கோபுரமாக்கினான். அது சுண்ணாம்பு பாறையா மாறுச்சு. ஏன்னா இஸ்ரவேல்ல அந்த எல்லா இடங்களையும் இப்பயும் நீங்க ஒலிவா மலைக்கட்ட பண்ண அது சுண்ணாம்பு பாறை தான். செதுக்கி எடுத்துடலாம். மண் வளம் அந்த அளவுக்கு இருக்காது. இவர்கள் போட்ட கல்லும் மண்ணும் சுண்ணாம்பு பாறை கட்டி இறுகி போச்சு. அது ஒரு சின்ன குன்று மாதிரி ஆச்சு. அது பேர் கோலியாத் மண்டை. அதான் கொல்கோதா அப்படி சொன்னாங்க. நாள்பட்ட விஷயத்துல தான் அது கொல்கோதாவா மாறுச்சு. அதுக்கு முன்ன வரைக்கும் அது கோலியாத்துடைய மண்டை. அங்கதான் இயேசு கிறிஸ்து கொண்டு போய் சிலுவையில. தாவீதுக்கு அப்புறமா அவன் தலையை ஆண்டவர் நெசக்குனது எப்போன்னா கல்வாரியில வச்சு என்ன செய்தார்? நெசக்கினார். இதுக்கு நடுவுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ள புகுந்து தேவன் தெரிந்தெடுக்கப்பட்டதான ஒருத்தனை அந்த சர்வம் பிடிச்சது. அவன் தான் சவுல். இப்ப சவுலுக்குள்ள இந்த ஆவி பொந்தது. 16வது அதிகாரம் 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இவன் தலையை நசுக்கணும், இவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான் ஒரு ஆவிய. இப்ப இந்த ஆவி கலங்க பண்றது இல்லாம யாரை காலி பண்ண பார்க்குது? தேவன் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீத. தேவன் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீத 40 வருஷமா விரட்டி தேடிக்கிட்டே இருந்துச்சு. தேவனும் மௌனமா இருந்தார். நிறைய நேரங்கள்ல தாவீது கையில அவன் அகப்பட்டான். கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனாலும் அவன் கொல்லல. இவனை தேவன் ஒரு நேரத்தில் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கை போடுவதில்லை. யாரோ ஒரு சத்துரு அவனை கொல்லட்டும், இல்லைன்னா அவனே செத்து போகட்டும். அப்படித்தான் தாவீது தீர்மானம் பண்ணி வச்சிருந்தான். யோசித்து பாருங்க. தேவனும் மௌனமாகவே இருந்தார். நேரம் வந்தது. 31வது அதிகாரத்துக்குள்ள வரும்போது இப்போ இவன் செத்து போனான். யாரு? சவுல் செத்து போனான். சவுல் செத்து போகும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்?
இஸ்ரவேலுக்குள்ள வந்து இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒருத்தனை பிடிச்சி அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொல்ல பார்த்த இல்லையா? அதனால பெலிஸ்தேரை வெட்டி இவன் தலையை வெட்டிட்டார். பெலிஸ்தேரை வெட்டி இவன் தலையை வெட்டார். 9வது வசனம் 31:9. அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் 8ல படிங்க. வெட்டுண்டவர்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் 3 குமாரரும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்கிறதை கண்டு அவன் தலையை வெட்டி அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களின் கோவில்களிலும் ஜனங்களுக்குள்ளும் செய்தியை பிரசித்தப்படுத்தும்படி அவைகளை பெலிஸ்தர் தேசத்திலே சுற்றிலும் அனுப்பி அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலிலே வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். நல்லா கவனிங்க. அவனுடைய வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் எடுத்துட்டு போனவர்கள தலையை வெட்டி எடுத்துட்டான். தலையை வெட்டி எடுத்துட்டான். அப்போ இவனுக்குள்ள அந்த ஆவி பூந்து இஸ்ரவேலை காலி பண்ணி அபிஷேகம் பண்ணப்பட்டவனை இதை அழிக்க நினைக்கும் போது என்ன பண்ணார் ஆண்டவர்? தாவீதுடைய குதிங்காலத்தான் இவன் நெசக்க போனான். அவன் காட்டுக்கு ஓடினான். ஊருக்குள்ள இல்லை, தான் வீட்லேயும் இருக்க முடியல, தான் வீட்லேயும் இருக்க முடியல. அவன் வீட்டில் இல்லாம தன்னுடைய சொந்த தேசத்துக்குள்ள இல்லாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு கிடந்தான் காட்டுக்குள்ள. அப்ப இவன் காலை நெசக்கிட்டான். அவனுடைய கால் ஒரு இடத்துல இல்லாம அலைஞ்சிட்டு கிடந்துச்சு, ஸ்திரம் இல்லாம. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பிசாசுடைய தலையை நசுக்கி வெளியெடுத்துட்டார். தலையை நசுக்கி வெளியெடுத்துட்டார். அதுக்கப்புறமா இந்த யாபேஸ் ஜனங்கள் இதை கேள்விப்பட்டாங்க. ஏன்னா இவன் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ராஜாவா இருந்தான் தானே. இதை கேள்விப்பட்டு வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? நைட்டோட நைட்டா வந்து அவன் உடலை எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவன் உடலை தகனம் பண்ணாங்க. எந்த ராஜாவுடைய உடலையும் தகனம் பண்ணவே இல்லை. ஆனா சவுலுடைய உடம்ப தகனம் பண்ணாங்க. 12வது வசனம். அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி. நல்லா கவனிங்க. அங்கே அவனுடைய உடலை தகனம் பண்ணாங்க. எதுக்காக அவன் உடலை எரிச்சாங்க? காரணம் என்ன? அசுத்தாவி அவனுடைய எலும்புகள் அவனுடைய சரீரத்துக்குள்ள இருந்துச்சு. அசுத்தாவி அவன் சரீரத்துக்குள்ள இருந்துச்சு. அதனால அவனை கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில புதைக்க கூடாது. ராஜாக்களுடைய கல்லறையில புதைக்க கூடாது. ராஜாக்களுடைய கல்லறையில புதைக்க கூடாது. அதனால என்ன பண்ணாங்க? அவனை அப்படியே கொண்டு போய் கொளுத்திட்டாங்க. சரீரம் முழுவதும் எரிஞ்சதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சத்ருடைய சகல காரியமும் அவனுக்குள்ள வந்து சுத்திகரிக்கப்பட்டது. அக்னினால சுத்திகரிச்சாங்க. அதன் பிறகுதான் அந்த எலும்பை எடுத்து கொண்டு போய் ஒரு கர்வாலி மரத்துக்கு புதைச்சாங்க. அது கூட ராஜாக்கள் புதைக்க வேண்டிய இடத்துல புதைக்கல. கீழே 13வது வசனம். அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி. யாபேசில் இருக்கிற ஒரு தோப்பிலே அடக்கம் பண்ணி சொல்லி இருக்குது. 1 நாளாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல அவனுடைய எலும்புகளை கொண்டு போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணாங்க அப்படி சொல்லியிருக்கு. பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி. அந்த 1 சாமுவேல்ல சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? அவனுடைய உடலை தகனம் பண்ணாங்க அப்படி சொல்லி உடல்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இருக்குது. ஆனா அங்க தகனம் பண்ணாங்க அப்படி சொல்லல. அதுக்கப்புறமா எலும்புகளை கொண்டு போய் அவங்க யாபேசில் அடக்கம் பண்ணாங்க. உடம்ப தானே கொண்டு வந்தாங்க. உடம்ப கொண்டு வந்து எலும்பு எப்படி அதுல இருந்து பிரிச்சாங்க? சாமுவேல்ல தான் இருக்காது, நாளாகமத்துல அது கிடையாது. அப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அவனுடைய உடம்ப கொண்டு வந்து புதைச்சாங்களா, அப்புறம் எப்படி எலும்பை புதைச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல தெளிவா போட்டிருக்கு, அவனை கொளுத்தி அக்னினால அவனுடைய எலும்புல இருக்கிறதான வல்லமைகளை, அசுத்தங்களை, பாவங்களை சுத்திகரிச்சுட்டாங்க. செதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அதன் பிறகு எரிஞ்சு போனதான எலும்பை தான் எடுத்து என்ன செய்தாங்க? அங்க கர்வாலி மரம்னு மரத்துடைய பேர் போட்டிருக்குது. எந்த இடத்துல என்ன? அது ஒரு தோப்பு அப்படி சொல்லி போட்டிருக்கு. இந்த கர்வாலி மரம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டுறதான மரம்னு அர்த்தம். அதனால தான் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பும்போது அவன் போய் என்ன செய்தான்? போன வழியாய் திரும்பக்கூடாது, அந்த ஊர்ல எதுவும் சாப்பிடக்கூடாது,
நீ வேற வழியாக தான் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சார். ஆனால் அவன் என்ன செய்தான், போய் அவன் வேலையை முடிச்சிட்டு வந்து ஒரு கருவாலி மரத்தின் கீழ் உட்காஞ்சான். அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி வந்து என்ன செய்தான், அவனை ஏமாற்றி கூட்டு போயிட்டான். அப்போ தேவன் சொன்னதுக்கு மாறா இவன் போய் நடந்துக்கிட்டான். இந்த கருவாலி மரம் அப்படி சொன்னாவே அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அபிமெலேக்கு உயரமான ஒரு கருவாலி மரத்தின் கீழ் கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணினாங்க. எதுக்காக? நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்தில் அவனை உயரமான ஒரு 6வது வசனம் 9:6 நியாயாதிபதிகள் 9:6. பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடி கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கு ராஜாவாக்கினார்கள். நல்லா கவனிங்க, உயர்ந்த கருவாலி மரம் அப்படி சொல்லி இருக்குது. அதனால தான் அவன் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டான். ஒவ்வொரு மரத்துக்கு, இந்த கருவாலி மரத்துக்கு நடந்ததான சில விஷயங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜீவியத்தில் நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஜீவியத்தில் நடக்குது. இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்துச்சு. அப்போ இவனுடைய எலும்புகள் என்ன செய்தாங்க, ஒரு கருவாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் அவர்கள் உபவாசம் பண்ணினாங்க. 7 நாள் உபவாசம் பண்ணினாங்க. அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க. 2வது, ராஜாக்கள் புதைக்க வேண்டிய இடத்துல அவனை புதைக்கல. ராஜாக்கள் தாவீதுடைய அந்த கல்லறையிலேயே, அதுக்கப்புறமா ராஜாக்கள் வைக்க வேண்டிய இடத்துல அவனை வைக்கல. ராஜாக்களுடைய கல்லறைன்னு ஒன்று இருக்கு, அதில் வைக்கல. அப்படின்னா இவங்களுக்கு என்ன இருக்காது, உயிர் தெழும் நம்பிக்கை இருக்காது. உயிர் தெழும் நம்பிக்கை இவங்களுக்கு கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பேய்க்கு இடம் கொடுத்து தற்கொலை பண்ணி செத்து போனான். ஆகவே உயிர் தெழுதல் இவர்களுக்கு இருக்காது. பேய் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்துச்சு அப்படி சொன்னாக்கா அது தலை நெசக்கப்படுற வரைக்கும் அவனை விட்டு வெளியே வராது. அதோடைய தலை நெசக்கப்படுற வரைக்கும் அவனை விட்டு வெளியே வராது. நாம் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் தேவனுடைய சபைக்குள்ளே இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அபிமெலேக்கும் இஸ்ரவேலுக்குள்ள ஒருத்தந்தான். ஆனால் அவனுக்குள்ள இந்த பேய் பூந்ததுனால சாதாரணமான ஒரு பெண் அவன் மண்டையை உடைச்சிட்டான். ஸ்திரியின் வித்து காலி பண்ணிடுச்சு. இந்த இடத்துலையும் எவனோ ஒருத்தன் வந்து வெட்டினான். பெலிஸ்தர்கள் இவன் தலையை எடுத்துட்டு போயிட்டான். பெலிஸ்தர்கள் இவன் தலையை எடுத்துட்டு போயிட்டான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் இவன் தலையை நசுக்கினார். இவன் இயேசு கிறிஸ்துடைய குதிங்காலை நசுக்கினான். ஆனால் இவன் தலையை கர்த்தர் நசுக்கினார். எப்படி? ரோமருடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் இவன் தலையை நசுக்கி, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நசுக்கி உங்கள் காலின் கீழ் போடுவாராக அப்படி சொல்லியிருக்கு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நல்ல கவனிங்க, நசுக்கி போடுவார் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ நம்ம எபிரேயருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கும் போது பகையை சிலுவையில் கொன்று அப்படி சொல்லியிருக்குது. அப்படின்னா அவர் சிலுவையில தான் அவன் தலையை நசுக்கினார். 14வது வசனம், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இவன் தான் தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய பகையை உண்டாக்கி விட்டான். எந்த இடத்துல உண்டாக்குனா? ஏதேன் தோட்டத்துல உண்டாக்குனான். கர்த்தர் மனுஷனை துரத்த வேண்டியதா போச்சு. கர்த்தர் மனுஷனை துரத்த வேண்டியதா போச்சு. 3 கடைசி படிங்க, ஆதியாகமம் 3 கடைசி. மனுஷனை அவர் துரத்தி விட்டு கடைசி, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே முதலாவது அவர்கள் தோட்டத்தை விட்டு அனுப்பி விட்டார் அப்படி சொல்லியிருக்கும். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார். நல்ல கவனிங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார் அப்படி சொல்லியிருக்குது. அனுப்பி விட்டார். சரி, நீங்க இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. இந்த வீட்டில் குடியிருந்தவங்க போவாங்களா? இந்த வீடே எனக்கு சொந்தம் நினைச்சவங்க வெளியே போவாங்களா? அல்லேலூயா. தூங்கிடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான மெசேஜ். இந்த வீட்டிலேயே தனக்கு சொந்தம் அப்படி சொல்றதுக்கும் யாரும் வெளியே போக மாட்டாங்க, யாரும் வெளியே போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் போங்க போங்கன்னா போகல. ஆதாமும் ஏவாளும் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க அழுதுட்டு. அதனால தான் அவர் 2வது வசனத்தில் சொல்லியிருக்குது, அவங்கள துரத்தி விட்டார்.
அவங்கள அனுப்பி விட்டு அவங்க அனுப்பும் போதே போயிருந்தாங்கன்னா சுடரொளி பட்டயத்தை தேவன் அங்க வச்சிருக்க மாட்டார். ஆனா இவங்க போக மாட்டாங்க, அடம்பிடிக்கிறாங்க. அடம்பிடிச்சு அங்கேயே தான் இங்க இருப்பாங்க. அப்ப வெளியே துரத்தினாலும் இவங்க உள்ள வந்துருவாங்கன்ற எண்ணம் தேவனுக்கு வந்துச்சு. அதனால்தான் அவங்கள துரத்தி விட்டார் அப்படி சொல்லியிருக்கு. இப்ப படிமா அந்த வசனத்தை. அவர் மனுஷனை துரத்தி விட்டு, பாத்தீங்களா, முதல் அனுப்புனார். இந்த இடத்தை விட்டு வெளியே போங்கன்னு அனுப்புனார். அவங்க போகல. போகாம அங்கேயே நிக்கிறாங்க. அவங்களுக்கு வெளியே போக மனசு வரல. வெளியே போனாலும் உள்ள வந்துருவாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், அவங்கள துரத்தி விட்டார். வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லி துரத்தி விட்டு அங்க ஒரு காவல் வேற வச்சு விட்டார். இனிமே இவங்க உள்ள வரக்கூடாது, இவங்க வந்தாலும் வந்துருவாங்க அப்படி சொல்லி காவல் வச்சு விட்டார். யோசித்து பாருங்க, மனுஷர்களுக்கு தேவன் செய்ததை அந்த இடத்துல இருந்து இங்க வரவரைக்கும் ஆண்டவர் அவன் நசிக்கப்பட அந்த இடத்துல தான் பகை உண்டாச்சு. துரத்தக்கூடிய அளவுக்கு பகை உண்டாச்சு. அந்த பகையை ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவையில முறிச்சார். அதனால்தான் பகையை சிலுவையில கொன்று அப்படி சொல்லி எபேசியர்ல சொல்லுது. மறுபடியும் படிங்க அந்த 14வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக. இப்போ இரு தரத்தார் ஒரே சரீரமாய் மாறுறாங்க. யார் அந்த இரு தரத்தார்? ஒன்னு பரலோகத்தில் இருக்கிற தேவன், இன்னொன்னு பூமியில இருக்கிறதான மனுஷர்கள் நாம். அதனால்தான் 20வது வசனத்தை அது கீழ் உள்ள கொலோசியர் 1:20 படிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். நல்லா கவனிங்க, பூமியில இருக்கிறவங்களையும் வானத்துல இருக்கிறவங்களையும் அவர் மூலமா ஒப்புரவாக்குறார். அப்போ இந்த ஒப்புரவு எப்போ ஆகணும், இந்த பகையே சிலுவையில் ஆண்டவருக்கு ஒண்ணு தீர்த்தி ஆகணும். அவன் தலையை நசுக்கி ஆகணும். அவன் தலையை நசக்கனா தான் இந்த இரு தரத்தாரும் ஒண்ணு ஆக முடியும். ஆகவே கர்த்தர் என்ன செய்தார், ஸ்திரீயின் வித்தா வந்தார். அதனால்தான் ஆண்டவர் மரியாளுக்கு பிறந்தார், ஒரு ஸ்திரீயின் வித்தா பிறந்தார். கடைசியில தான் ஆண்டவர் தான் நசுக்கப்பட்டார் அவன் தலையை. அதுக்கு முன்ன வரைக்கும் ஒரு சில பரிசுத்தவான்கள் அவன் தலையை நசுக்கிட்டு வந்தாங்க. தேவ சித்தத்தின்படி 2 ஸ்திரீகள் நெசக்கினாங்க. தேவனே ஒரு முறை அவன் தலையை உடைச்சிட்டார். இப்படி பண்ணி கடைசியில மறுபடியும் தேவனே அவன் தலையை நசுக்கி போட்டார். தேவனே இயேசு கிறிஸ்து மனுஷனாய் ஸ்திரீயின் வித்தா வந்து அவன் தலையை நசுக்கி போட்டார். அதன் பிறகு நாமும் நசுக்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் சாத்தானை அவர் நசுக்கி சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழ் போடுவார். இப்போ சபை நசுக்கிட்டு இருக்கு. இப்போ சபை நசுக்கிட்டு இருக்குது அவன் தலையும். இதுக்கப்புறமா அவன் தலையை நசக்கன்னு தான் சொல்லப்படலை. அவனோட யுத்தம் பண்ணி தோல்வி அடையத்தான் செய்யறானே தவிர தலை நசக்கப்படுறதா சொல்லப்படவே இல்லை எங்கேயும். இதோட இந்த சபை காலின் கீழ் போடுறாரு, அதோட அவன் தலை நசக்கப்படுத்த முடியுது. அப்போ அவன் யாரா மாறினா, தோட்டக்காரர் யாரு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவனும் டூப்ளிகேட் தோட்டக்காரர் மாதிரி வரான். மரியாள் அந்த கல்லறையில் அழுதுட்டு இருக்கும் போது இயேசு வந்து கூப்பிட்டார் பார்த்தீங்களா, மரியாளே ஸ்திரியை ஏன் அழுகிறாய்? அவ என்ன தெரியுமா சொல்றா, ஆண்டவரை தோட்டக்காரன் என்று எண்ணி என் எஜமானை வைத்த இடத்தை எங்கேயாவது பார்த்தீங்களா, சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்றா பார்த்தீங்களா. அந்த தோட்டக்காரர் யாரு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். இவனும் தன்னை தோட்டக்காரனா மாத்திக்கிட்டான். அதனால்தான் ஒரு தோட்டக்காரனாய் வந்த அவன் தலையை நசுக்கினார் ஆண்டவர். அதனால்தான் அவரை புது தோட்டத்துல ஒரு கல்லறையில வச்சாங்க. அவர் உயிர் தெழும்போது அவன் தலை முற்றிலுமா நசுக்கப்பட்டார். அவள் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படி சொல்லி ஜெயிச்சிட்டார். ஏன்னா சிலுவையில மாட்டப்பட்டவங்க யாருமே உயிரோடு வந்ததா சரித்திரம் இல்லை. இவர் வெளியே வந்துட்டார். அதனால்தான் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். இந்த பேயுடைய தலை ஆண்டவர் நசுக்கி போட்டார். பிரியமானவர்களே, இந்த அஸ்தரோத்துக்கிட்ட போனதான யாரும் மிஞ்சி வரவே இல்லை. இதைக்கிட்ட யார் போய் மாட்டிருந்த, மறுபடியும் சாலமோன் போய் மாட்டினான். யார் அவன்? தேவனிடத்திலிருந்து ஞானம் பெற்றவன், தேவனிடத்திலிருந்து மிகுந்த ஞானம் பெற்றவன். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் வயது சென்றபோது சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். நல்லா கவனிங்க, தாவீதுடைய
வம்சத்துல வந்ததான ஒருத்தன். தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவனுக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்தா கூட ஒரு நிமிஷம் கூட தெய்வத்தை அவன் மறக்கல. தெய்வத்தை துதிக்கிறத மறக்கல. தெய்வத்துக்கு துரோகம் பண்ணல. அந்நிய தெய்வர்களுடைய பேரை கூட என் வாயினால சொல்ல மாட்டேன்னு சொன்னவன். அந்நிய தேவர்களுடைய பேரை கூட என் வாயினால நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி தீர்மானம் பண்ணி பிரதிஷ்டியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவனுக்கு பிறந்ததான ஒண்ணு கெட்டு சீரழிஞ்சு கிடக்குது. இத்தனைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கார். எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தார். ஆனா இவனுடைய ஸ்திரீகள் இவனை வழுகி போக பண்ணினார்கள். இவனுடைய ஸ்திரீகள் இவனை வழுகி போக பண்ணினாங்க. அவன் இருதயம் கர்த்தரை விட்டு வழுகி போயிடுச்சு. அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு வழுகி போயிடுச்சு. அதனால்தான் எபிரேயருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், இவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று நான் எண்ணி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே நான் ஆணையிட்டேன் அப்படி சொல்லி சத்தியம் பண்ணிட்டார் ஆண்டவர். எபிரேயருடைய புஸ்தகம் 3:10. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாத்தீங்களா? ஆண்டவர் கோபத்துல சத்தியம் பண்ணார், என் இளைப்பாறுதலுக்குள்ள இவங்க பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதேசிக்குள்ள போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்ப தேவன் கொடுத்ததான கட்டளைகளை நம்ம மீறிட்டோம், தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டோம் அப்படி சொன்னா கீழ்ப்படியாதமையில் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோவாக்கினி வரும். இவர்கள் எப்பொழுதும் இருதயத்தை கடினப்படுத்துறவங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு இவர்களுக்கு அவிசுவாசமான இருதயத்தை வந்துருச்சு. இவங்களே உண்டு பண்ணிக்கிறாங்க. 5 விதமான இருதயம் அந்த 3வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு. 1 கடின இருதயம், 1 கீழ்ப்படியாத இருதயம், 1 வழுகி போகிற இருதயம், 1 அவிசுவாசமான பொல்லாத இருதயம். இப்படிப்பட்டதான இருதயங்கள் ஒரு 5 விதமான இருதயங்களை அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ இந்த 5 விதமான இருதயமும் நமக்குள்ள உண்டாகும் காணப்படும் அப்படி சொன்னா இது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு பிரிச்சு 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 வெளியே கொண்டு போயிடும். தேவனை விட்டு பிரிச்சு பிரிச்சு வெளியே கொண்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கூட அப்படிதான் வெளியே போச்சு, கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு. ஓசியாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கீழே உள்ள வசனம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த ஜனங்கள் ஏற்கனவே வெளியே போயிட்டாங்க. இவர்கள் இருதயம் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் என்று எண்ணி, அப்போ இவர்கள் இருதயம் வெளியே போயிடுச்சு. ஆனா இவர்களுக்கு அடி வாங்கின பேரு தான் உணர்வு வருது. நம்ம அடிச்சார் ஆண்டவர், அவரே நம்மளை காய கட்டும், ஆண்டவர்கிட்ட போவோம், யார் அடிக்கிறாங்களோ அங்க போவோம் அப்படி சொல்லி வந்தாங்க. பிரியமானவர்களே, நாம் சரியான விதத்துல இல்லைன்னா இந்த பேய் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துடும். இயேசு கிறிஸ்து கூட இருந்தவனையே அவனை இருதயத்தை மயக்கி விட்டுச்சு, தெரியுங்களா? யோவானுடைய சுவிசேஷத்துல யூதாசுடைய இருதயத்தை அது தூண்டினது அப்படி சொல்லியிருக்கோம். பதிமூணு 2 சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் கரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. நல்லா கவனிங்க, பேய் எடுத்தவனையும் உனக்குள்ள போறாது. அது என்ன செய்யும்? உன் இருதயத்தை தூண்டிட்டு இருக்கும் வெளியே இருந்து. யூதாஸ் இயேசு கூடயே தான் இருந்தான், ஆனா அவன் இருதயத்தை தூண்டுச்சு. அவன் அது இடம் கொடுத்தான். இடம் கொடுத்த போது என்ன தடிமா நடந்துச்சு? அவனுக்கு உள்ள பூந்துச்சு அது. லூக்கா 22:3 படிங்க. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். நல்லா கவனிங்க, எடுத்தவனே அது போர்ல இருதயத்தை தூண்டுச்சு. இருதயத்தை தூண்டுச்சு, இவன் இடம் கொடுத்தான், உள்ள பூந்துருச்சு. நாம கூட எடுத்தவனையும் பேய் போறாது.
நாம இருதயத்தை கடினப்படுத்தி கீழ்ப்படியாம காட்டி வழுகி போய் கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றுக்கொள்ளாம தேவனுடைய ஊழியக்காரனுடைய பேச்சுக்கு அசட்டை பண்ணி எதிர்த்து நிற்கும் போதெல்லாம் உன் இருதயம் கடினப்படுது, உன் இருதயம் வழுகி போகுது. நடத்தி இப்போ ஒன்று சொன்னதுதான், அதில் மாத்தமே நீ கொண்டு வரக்கூடாது. எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ மாத்தமே கொண்டு வரக்கூடாது. அப்படி மாற்றணும். இப்போ எங்களுக்கு சென்ட்ரல் பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதை மாற்றினா எங்களை வைப்பாரா? இங்கே யோசித்து பாருங்கள். இந்த சபையிலே வைக்க மாட்டாங்க. உடனடியாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு வெளியே கொண்டு போயிடுவார். வேற எங்கெல்லாம் கொண்டு போய் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க எனக்கு. ஒரு சீஃப் பாஸ்டர் இருந்தாலும் சரி தான், சென்ட்ரல் பாஸ்டர் உடைய சீஃப் பாஸ்டர் சொல்கிறத சென்ட்ரல் பாஸ்டர் கேட்கலாம். அந்த சென்ட்ரல் அவங்கள வைக்க மாட்டாங்க. அவங்கள அங்கேருந்து தூக்கிட்டு போய் வேற இடத்துல ஊழியமே கொடுக்க மாட்டாங்க. எங்கன்னா ஒரு இடத்துல கொடுப்பாங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஊழியம் செய்துக்கணும். வெளியே ஊழியம் கிடைக்காது. அப்போ இந்த இருதயம் கொஞ்சம் மாறுச்சுன்னா கூட, கர்த்தருடைய கட்டளைக்கு கொஞ்சம் கீழ்ப்படியாம காட்டினா கூட, நான் சொல்றதை விட்டு நீங்க வேற ஒரு காரியத்தை பண்ணாலும் அங்க மரணம் சம்பவிக்கும். அதான் கீழ்ப்படியாதது. எலிசா ஒரு முறை ஒரு பஞ்ச காலத்துல கூழு தான் காசை சொன்னான். கூழு காசும் போது அவங்க பானை எடுத்து வச்சு கூழு காசுனாங்க. ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒருத்தன் வெளியே போனான். ஒருத்தன் வெளியே போய் பேய் கொம்பட்டி காயை பார்த்தான். அது என்னதுன்னு அவனுக்கு தெரியாது. அதை மடி நிறைய பறிச்சுட்டு வந்தான். அதை வெட்டி கூழில் போட்டான், ருசியா இருக்கும் அப்படி சொல்லி. என்ன சம்பவிச்சது? அந்த கூழ் காசி முடிஞ்சது. அதுக்கப்புறமா பாத்திரத்துல வார்த்தாங்க. அதை அள்ளி வாயில வைக்கும் போது கத்துறாங்க, தேவனுடைய மனுஷனே, பானையில சாவு இருக்குது, பானையில சாவு இருக்குன்னு கத்துனாங்க. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4:39. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். நல்ல கவனிங்க, அங்க சொல்லப்பட்டது என்ன? தீர்க்கதரிசி சொன்னது என்ன? பானையை வச்சு கூழு காசுங்க. அதுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மிஞ்சி எக்ஸ்ட்ரா நம்ம எதனா ஒன்று செய்துட்டோம் அப்படின்னாவே அங்க என்ன பேய் சொல்றாங்க பாருங்க. அந்த பேரை எப்படி வருது பாருங்க. ஒரு கோமிட்டி காய் அப்படி சொல்லல, பேய் கோமிட்டி காய். பேய் உள்ள வருதே, பேய் கோமிட்டி காய் அவன் கண்டு அதை மறி நிறைய படிச்சுட்டு வந்து அதை பானையில் அறுத்து போட்டான். இது யாருக்குமே தெரியாது. நாம செய்யறதான சில காரியங்கள் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா நாம மாட்டிப்போம். அதுல நம்மளால எத்தனை பேர் சாவாங்களோ தெரியாது. அடுத்தது, அது என்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். எப்படி பானையில சாவு வந்துச்சு? இந்த பேய் பானைக்குள்ள வந்துருச்சு. இந்த பேய் அவன் இருதயத்துக்குள்ள வந்து பானைக்குள்ள வந்துருச்சு. அதனால பானையில சாவு வந்துருச்சு. இப்ப அவன் என்ன செய்தான்? ஒரு மெல்லிய மாவை எடுத்து அந்த பானையில போட்டு அந்த தோஷத்தை நீக்கினான் அப்படி சொல்லியிருக்கு. என்ன அந்த மெல்லிய மாவு? இயேசு சொன்னாரே, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், ஜீவ அப்பம் நானே. அதுதான் அந்த மெல்லிய மாவு. அதை எடுத்து அது உள்ள போடுறதுனால மரணம் நீங்குச்சு, அவர்கள் ஜீவன் பிழைச்சாங்க. படிமா கீழே. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. பானையில தோஷம் இல்லாம போயிடுச்சு. அப்ப பானையில தான் சாவு இருந்துச்சு. இந்த மாவை கொண்டு வந்து போட்ட உடனேயும் போயிடுச்சு. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர்கள் நம்முடைய ஜீவியத்துக்குள்ள கீழ்ப்படியாமையினால வருகிறதான சில காரியத்தை நிமித்தம் நாம கஷ்டப்படுவோம். நம்ம வீட்டிலையும் கஷ்டப்பட்டு கிடப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் சொன்னதுதான், அதை மாற்றவே கூடாது. நீ மாத்திட்ட அப்படின்னா உனக்கு டேஞ்சர்ல நீயே விழுந்துட்ட, உனக்கு கண்ணி வேற யாரும் கிடையாது, நீயே வச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். ஆகவே இவர்களுக்கு நான் இப்ப சொன்னதான அத்தனை பேருமே அவங்களே கண்ணி வச்சுக்கிட்டாங்களே தவிர இன்னொரு ஆள் போய் அவங்கள அதில் அகப்பாட விடுவோம்ல, மாட்டவும் செய்யல. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய ஜனங்களா இருந்தா கூட அவங்க தலையை நெசைக்குதான் ஆகணும். ஏன்னா பேய்க்கு இடம் கொடுத்து உள்ள போந்துட்டான். பேய்க்கு இடம் கொடுத்துட்டாங்க. பேய் உள்ள போயிருந்துச்சு, சாவர வரைக்கும் வெளியே போச்சா? யோசித்து பாருங்க. இப்போ இந்த சாலமோன் இப்போ இந்த அஸ்தரோத்துக்குள்ள உள்ள வந்துட்டான். அஸ்தரோத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் இவனுக்கு என்ன செய்தான்?
சில சத்துருக்களை எழுப்பினார். 11வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலொமோனுக்கு எழுப்பினார். இவன் ஒரு மனுஷன் எழும்புறான், ஆதாத். இவன் எழும்பி சாலமோனுக்கு விரோதமா எழும்பினான். ஏன் இவனை சாலமோனுக்கு விரோதமா ஆண்டவர் எழுப்ப ஆரம்பிச்சாரு? 7வது வசனம் படிங்க. அப்பொழுது சாலொமோன் எருசலேம் 5, 6, 7 படிங்க. சாலொமோன் சீதோனியரின் தேவியாகிய இல்ல 6வது வசனம். சாலொமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல். எப்படி சொல்றாங்க பாருங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றல. அவன் தெய்வத்தை மறந்தான், தன் இஷ்டப்படி நடந்தான், அவனுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் பண்ணான். இப்படி பண்ணதுனால தான் தன் மனைவிகளுக்கு அவன் தெய்வங்களை உண்டாக்கணும், மேடைகளை உண்டாக்கணும், பல காரியங்களை செய்தான். இப்படி அவன் செய்யும்போது கர்த்தர் அவனை காப்பாற்றணும்னு சொல்லி 2 விஷயம் அவனுக்கு தரிசனமானாராம். 8, 9. இப்படி தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலொமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். யோசித்து பாருங்க. சில நேரங்களில் நம்மளுக்கு சொப்பனம் தராரு ஆண்டவர், தரிசனம் தராரு. எதுக்கு? நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான். நீ போய் ஏதோ ஒரு வலையில மாட்டுற, நீ போய் ஏதோ ஒரு வலையில சிக்கிற. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே, இந்த சபையில இருக்கிறவங்களுக்கே இப்போ என்னன்னா, நான் பாஸ்டர் ஆயிட்டாங்க. இந்த சபையில இருக்கிறவங்கள வெளியே இருந்து பாஸ்டர்மார் வராங்க, அது வேற விஷயம். அவங்களுக்கு கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், அவங்க அந்த ஊழியம் செய்யறாங்க. ஆனா இந்த சபையில இருக்கிறவங்களுக்கே இப்போ மண்டையில என்ன ஏறி இருக்குன்னா, நான் பாஸ்டர், நான் இப்ப பிரசங்கம் பண்ணலாம், கூட்டம் நடத்தலாம், எல்லாம் நடத்தலாம். யோசித்து பாருங்க ஊசியாவுடைய கெதி என்னன்னு. ஆசாரியர்கள் உயிரோடு இருக்கும் போதே இவர் செய்யறதான காரியங்கள்லாம் எல்லாம் நல்லா நடக்குதுன்னு தூப கலசத்தை கையில் எடுத்துட்டார். தூப கலசத்தை கையில் எடுத்துட்டு நேரம் உள்ள போயிட்டார். ஆசாரியன் வந்து சொல்றான், ஏய் ஊசியாவே, இது உனக்கு ஆசீர்வாதமா லபியாதியா? நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது, வெளியே போ, மீறுதல் செய்தீர். அதை சொன்னவனே அவனுக்கு கோபம் வந்துச்சு ஆசாரியன் மேலேயே. இப்போ ஆசாரியன் மேலே கோபம் வந்து ஆசாரியனை திட்டுறான். அவன் நெத்தியை பார்க்குறாங்க ஆண்டவர், அவன் நெத்தியில குஷ்டரோகத்தை உண்டு பண்ணிட்டார். 2 நாளாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்துலையா 26வது அதிகாரத்தில் வரும். 26வது அதிகாரம் 16 வாசிங்க. இந்த சேனையில் உள்ளவர்கள் எல்லாம் உசியா 26வது அதிகாரம் 16 வாசி. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி. நல்லா கவனிங்க, அவர் செய்யறதெல்லாம் இப்ப வாய்க்க பண்ணார் ஆண்டவர். வாய்க்க பண்ண உடனே இப்ப அவருக்கு மனம் மேட்டிமை வந்துச்சு. நானும் பிரசங்கம் பண்ணுவேன், நானும் கூட்டம் எடுப்பேன், எனக்கும் ஜாமனை தெரியும், நானும் எல்லார் தலையிலும் போய் கையை வச்சிருவேன். சீக்கிரமாய் ஒருவனுடைய தலையிலும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சீக்கிரமாய் ஒருவனுடைய தலையிலும், எங்களையே மூப்பன் ஆகிற வரைக்கும் கையை வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சென்டர் பாசருங்க, மூப்பன் ஆகிற வரைக்கும் யார் தலையிலும் நீ கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் மூப்பன் ஆகிற வரைக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, 10 வருஷம் ராபோஜனம் கொடுக்கக்கூடாது, குழந்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, அடக்கமே பண்ண விட மாட்டாங்க, ஒரு அடக்கம் கூட பண்ண விட மாட்டாங்க. எவ்வளவு பயபக்தியா இருக்கணும். ஏன்னா பேய் உள்ள போந்துடும். நம்ம ஊழியம் பண்றோன்னு போய் பேய் உள்ள போந்துடும். அப்போ இவருக்கு வந்து பாருங்க, எல்லாம் அனுகூலமாயிட்டு வரும்போது தனக்கே மேட்டிமை உண்டாக்குறதுக்கு பண்ணாராம் இவரு. தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாத்தீங்களா எவ்வளவு துணிகாரம் உள்ள வருது. ஏன் நிறைய பேர் அடிபட்டு சாவறோம் இந்த நாட்கள்ல? உன்னை விசுவாசியா வச்சிருந்தா நீ விசுவாசி தான். உன்னை கர்த்தர் வேறு பிரிச்சு வெளியே கொண்டு போயிட்டார் ஊழியக்காரன், நீ வெளியே போயிட்ட, இந்த சபையில இல்லை.
வெளியே போயிட்டேன். இப்போ உனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காரு, நீ செஞ்சுட்டு போ. ஏன்னா இப்போ உனக்கு ஒரு நடத்திப்பு இல்லை, நடத்திப்பின் கீழே இல்லை, நீ ஊழியம் செய்யலாம், அது உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அதோட போயிடணும். ஆனால் இந்த சபைக்குள்ளே இருக்கும்போது நீ தூப கலசத்தை கையில் எடுத்துக்கிட்டு தேவாலயத்துக்குள்ளே போய் நானும் பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணேன், யார் தலையிலே போய் லபக லபகுன்னு கையை வைக்கிற, நீ போய் வேத வசனத்தை எடுத்து பேசுகிற, துர்மார்க்கனுக்கு என் வசனத்தை எடுத்து உரைக்க யார் கொடுத்தது அவனுக்கு அதிகாரம்? யார் கொடுத்தது? நான் வானத்தில் இருக்கிற, நீ பூமியில் இருக்கிற. ஒரு ஏரியா ஜபம் எடுக்கிறவங்களுக்கே எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போல்லாம் ஒரு ஏரியா ஜபம் நடத்துகிற லீடரே எப்படி இருக்கணும்? நீ ஒரு இடத்துல போய் கூட்டம் நடத்துறது பெருசு இல்லை, அதுக்கேற்ற தகுதி உனக்கு இருக்குதா? அதை நாங்கள் எவ்வளோ சொல்லித்தரோம். நமக்குள்ளே எவ்வளோ குறை இருக்குது, அதெல்லாம் சரிப்படுத்துகிறோமா? அடுத்தவங்களை குறை சொல்கிறோம் இல்லையா, நம்ம சரிப்படுத்துகிறோமா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இவர் என்ன செய்கிறார், நேராக உள்ளே பூந்துட்டார், தூப கலசத்தை கையில் பிடிச்சிட்டு. யார் செய்ய வேண்டிய வேலை? ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது 17. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. நல்ல கவனிங்க, சில விஷயம்தான் நீ பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் நீ பண்ண முடியாது. இதெல்லாம் பண்றது உனக்கு அடுத்தது கிடையாது. இது நீ செய்ய வேண்டிய டியூட்டி வேற, நீ இப்படி செய்யக்கூடாது. நம்ம தெரியாமல் போய் வேறு சபையிலலாம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவோம். தெரியாமல் வேறு சபையில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவோம். வேறு பாஸ்டர் கூட ஐக்கிய வச்சுப்போம். அங்கே போய் நானும் பிரசங்கம் பண்ணுறேன், நானும் ஒரு ஊழியக்காரன் தான் அப்படி சொல்லி, நாங்கள் பாஸ்டர் அப்படி சொல்லிவிட்டு, நீயே நெத்தியில் ஒட்டிப்பியா பாஸ்டர்னு நான் கேட்குறேன். நீயே நெத்தியில் ஒட்டிப்பியா? அடி வாங்கி சொத்துருப்பீங்க, பார்த்துங்க. அதுக்கு தான் இந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறது. அப்போது இது காட்டுறது உனக்கு அடுத்ததல்ல, இது காட்டுறது உனக்கு அடுத்ததல்ல. அடுத்தது, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய. நல்லா கவனிங்க, தூபம் காட்டுறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆட்கள் செய்ய வேண்டிய வேலை. நீ அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கியா? ஒரு சிலர் வெளியே குடும்பத்தோட ஊழியம் செய்கிறாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அந்த கிருபையில் அவங்க செய்கிறாங்க. உனக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருந்தா நீ இங்கே இருக்க மாட்டிய, வெளியே போயிடுவே தானா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சபையிலேருந்து வெளியே போய் பாஸ்டர் சொல்கிறாங்க, வெளியே போயிடுவாங்களே, உள்ளே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வர பிடிக்காது. உள்ளே இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரத்தில் நீ காணப்படணும். அப்படி இல்லை, கர்த்தருடைய கரத்துலேருந்து விழுகிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்குமே அப்படி சொல்லியிருக்கு. எவ்வளோ பயங்கரமாக இருக்கேன். அப்புறம் கேட்டேன், நான் பிரசவம் பண்ணுவேன், நான் அந்த கூட்டம் அனுப்பேன், நான் இந்த கூட்டம் அனுப்பேன். எடுத்து தான் இந்த கதியில் இருக்கிறீங்க. பார்த்துங்க, எடுத்து தான் இந்த கதியில் இருக்கீங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தான் செய்யணும். பரிசுத்தமாக்கப்படுறவங்க செய்ய வேண்டியதான காரியத்தை மட்டும்தான் செய்யணும், எல்லாத்தையும் உள்ள போறக்கூடாது. அடுத்தது, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். இவன் என்ன நினைச்சான்? எல்லாத்தையும் பண்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதையும் நம்ம பண்ணிடுவோம். மீறுதல் செய்தீர், வெளியே போகும்போதோ இது உனக்கு ஆசீர்வாதமாக லபியாது. அவனுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? அவனுக்கு தூபப்படத்தை கையில் வச்சுக்கிட்டு கோபமா பேசுகிறான் ஆசாரியங்கிட்ட. ஜாக்கிரதையாக இருங்க, ஒரு ஊழியக்காரங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது இந்த சபையில் நிறைய பேருக்கு. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியங்கிட்டே டென்ஷன் ஆகி பேசுறாங்க, ஒரு ஊழியக்காரங்கிட்டே டென்ஷன் ஆகி பேசுறாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய நிலவரம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஊசா மாதிரி ஆகிப்போட்டாங்க. ஆசாரியனுக்கு முன்னாலே வந்து டென்ஷனாக பேசுறது, ஆசாரியனுடைய காரியத்துக்கு முன்னாலே எதிர்த்து நிற்கிறது, இதெல்லாமே இங்கே நடக்குது பாருங்க வேதத்தில். அவன் ஆசாரியனிடத்துல கோபமாய் பேசும்போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. எப்படி அங்க வசனம் இருக்கு பாருங்க, ஆசாரியனுக்கு முன்பாக தூபபீடம் பக்கத்துல அவன் நெத்தியில என்ன பிடிக்குது? குஷ்டரோகம் பிடிக்குது. அந்த அந்த மெயின் கராப்ட், அந்த மெயின் பேய் உள்ள பூருது. அப்பதான் மண்டைக்குள்ள பேய் பூந்துச்சுன்னா அவன் யோசித்து பாருங்க, மண்டைக்குள்ள பேய் பூருது, அவனுடைய நெத்தியில குஷ்டரோகம் பிடிச்சது. அவனுக்கே தெரியுது தேவன் தன்னை அடிச்சார் அப்படி சொல்லி. இவங்க குஷ்டரோகம் பிடிச்சவங்களுள்ள வைக்கக்கூடாது, தீட்டு அது.
ஆசாரியர்கள் உங்களை வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. ஆனா அவன் தன்னை அடிச்சார் ஆண்டவர்னு சொல்லிட்டு அவனே ஓடுறான் வெளியே தீவிரமா. பிரதான ஆசாரியனாகிய அசரியா சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். நல்லா கவனிங்க, இதுக்குள்ள ஆண்டவர் யாரையாவது ஒருத்தர் அடிச்சிட்டார் அப்படி சொன்னா அவன் சாவர வரைக்கும் உள்ள வர முடியாது. அதை புரிஞ்சுக்கும். சாவர வரைக்கும் உள்ள வர முடியாது. அப்படி ஒரு ஆள் வெளியே போய் உள்ள வருதுன்னா இறக்கத்தினால உள்ள வந்துடுச்சு. ஒரு ஆள் போய் வெளியே போயிடுச்சு, இந்த சபையை விட்டு வெளியே போய் உள்ள வருதுன்னா கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கிறார், அதனால உள்ள கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார். ஆனா இங்க இவன் அடி வாங்கின்னு ஓடனான் பார்த்தீங்களா, அவனே ஓடுறான் வெளியே. அவனே வெளியே போன பேர் என்ன நடந்தது தெரியுமா? அவன் குஷ்டரோகியா இருந்தபடினால் ஒரு தனித்த வீட்டில் வாசம் பண்ணினான். அவன் செத்த பேர் அவன் குஷ்டரோகி என்று எண்ணி ராஜாக்கள் அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல அடக்கம் பண்ணாமல் ராஜாக்களுடைய கல்லறையின் அருகாமையில அடக்கம் பண்றாங்க அவனை. 23வது வசனம். உசியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவனை ராஜாக்களுடைய இடத்துல அடக்கம் பண்ணல. காரணம் என்ன? ராஜாக்களுடைய கல்லறையில் என்ன உயிர் தெழுதல் வல்லமை இருக்கும், உயிர் தெழுவான். அவன் கடைசி வரைக்கும் தேவாலயத்துக்குள்ள வரல பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் அவன் தனித்த வீட்டுல குடியிருந்தானா. படிமா 21. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால். நல்லா கவனிங்க, இப்ப நான் பின்மாற்றமாய் ஒரு விசுவாசிங்க பின்மாற்றமாய் வெளியே போச்சு. வெளியே போய் சாகர் வரைக்கும் உள்ளே வரல அப்படி சொன்னாக்கா கர்த்தருடைய சமூகத்துக்கு பின் வாங்கி போயிடுச்சு. ஆனா யாரையோ ஒரு ஆளை உள்ள கூப்பிட்டு வந்துட்டோம், அது திரும்பி தேவ சமூகத்தை வந்துச்சுன்னா அதை போல பாக்கியசாலி உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அதை போல பாக்கியசாலி உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு இறக்கம் கிடைச்சது, அந்த சான்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க அந்த சான்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு. இதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஆனா இவனுடைய நிலவரம் என்ன? குஷ்டரோகம் பூந்துச்சு, சாவர வரைக்கும் உள்ள வரல, மரணம் அடையும் நாள் வரையிலும் தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள வரல. அவன் தனித்து ஒரு வீட்டுல வாசம் பண்ணானான். ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். பாத்தீங்களா? ஒரு தனித்த வீட்டுல குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அதனால அவனை அடக்கம் பண்ணும்போது தேவாலயத்துக்குள்ளேயே வரலையே, செத்து போனவன் தான். அவனை கொண்டு போய் ராஜாக்களுடைய கல்லறையில் அருகாமை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன் இவருக்கு இப்படி வந்துச்சு? பேரும் புகழும் பிரபலமானார், சகலமும் வாய்க்க பண்ணது. நானும் பாஸ்டர், நானும் ஊழியக்காரன். நெத்தியில குஷ்டரோகம் போந்துடும். எப்போ ஆண்டவர் எழும்புறாரோ உன்னை அடிக்கிறதுக்கு, எப்போ எழும்புவார்னு தெரியாது. அதனால ஞானமா நடங்க. ஆண்டவர் 2 முறை அவனுக்கு சொப்பனத்துல தரிசனமானார், 2 முறை. இப்போ 2 முறை தரிசனமாகி கூட சாலமன் என்ன செய்யல, கேட்கப்படலை. அதனால்தான் ஆதாத்தை எழுப்பினார். அவனை எழுப்பினார் ஆதாத்தை. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்பயோ நடந்த பகைய இப்ப வச்சுட்டு வரான் சண்டைக்கு. எப்ப நடந்தது நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லித்தரேன். அந்த 4 பேரும் எதனால சாலமோனை எதிர்த்தாங்க அப்படி சொல்லி. ஏன்னா அவன் இந்த ஆவிக்கிட்ட போய் பூந்துட்டான். அடுத்த வாரம் இருக்காதீங்க, ஏன்னா நாங்கள் சென்னைக்கு போயிடுவோம். அதுக்கு அடுத்த வாரம் சென்னை முடிச்சுட்டு நான் இந்த பைபிள் ஸ்டடிக்காகவே தான், இல்லைன்னா புதன்கிழமை எழும்பி வேலைக்கிழமை தான் வருவேன். நான் இந்த முறை தான் நான் செவ்வாய்க்கிழமையும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், புதன்கிழமை காலையிலேயே வந்துடுவேன் அப்படி சொல்லி. காரணம் என்ன? வேத பாடம் விட்டுறக்கூடாது அப்படி சொல்லி. அதனால வாரம் உங்களுக்கு இருக்காது, அதுக்கு அடுத்த வாரம் தான் இதோடைய தொடரும். கண்டிப்பாக இந்த மெசேஜ் நீங்கள் கேட்டே ஆகணும். சில வார்த்தைகள்லாம் நம்முடைய செவியில் விழாமல் போகிறதுனால தான் நம்மளுக்கு பெரிய டேஞ்சர் நடக்குது. நாம் இதிலேயே அகப்பட்டு செத்துட்டு கிடக்கிறோம். தயவுசெய்து இந்த வார்த்தையெல்லாம் வீட்டில் போய் மறுபடியும் படி, மறுபடியும் சிந்திங்க, மறுபடியும் பாருங்கள். இந்த மாதிரி சூழ்நிலை ஒருத்தருக்கும் வரக்கூடாது. இந்த சபையில் இந்த மாதிரி சூழ்நிலை ஒருத்தருக்கும் இந்த சபையில் வரக்கூடாது. கர்த்தர் நமக்குள்ளேயே சாத்தம் போது நம்ம தலையை நசுக்கி விட்டுருவான். நாம ஸ்திரீயின் வித்தா இருக்கணும், அவனுடைய வித்தா மாறிடக்கூடாது.
அவனுடைய வித்தா மாறிட்ட நம்ம தலை உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஸ்திரீயின் வித்தா இருந்தா அவன் நம்ம காலைத்தான் தொட முடியும், அவன் தலையை நாம நசிக்கலாம், அவன் தலையை நாம நசிக்கலாம். கண்களை மூடுவோம். நாளைக்கு மாதரதி